வணக்கம். இன்னைக்கு ஏஐ திஸ் வீக்ல புது எபிசோட், புது இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு 4 டாபிக் மாத்திரம் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கிமி ஏஐ பத்தி நம்ம கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருக்கோம். இன்னைக்கு வந்து அதை பத்தி என்ன கிமி ஏஐனா என்ன, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து சென்ற சில வாரங்களாகவே அந்த சாட் ஜிபிடி 5 பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஜூலை அப்படின்னு சொன்னாங்க, இப்ப ஆகஸ்ட் தள்ளி போட்டிருக்காங்க. இடையில இந்த கிமியும் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கிமி கவர் பண்றப்போ சாட் ஜிபிடி 5 பத்தியும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ அதை பத்தி வந்து வந்த தகவல்கள் வச்சு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிட் போடுற தளங்கள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு கம்பைல் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பெர்ப்ளெக்சிட்டி இருந்து ஆரம்பிச்சது. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஏஆர்சி அப்படின்னு இன்னொரு ப்ரௌசர் இருந்துச்சு, ஆர்க் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரௌசர் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏஐ ப்ரௌசர்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதோட அடுத்த வருஷம் டயா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். கடைசியில நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் ஏஐ பிகமிங் ரோக். அதாவது ஏஐ வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காம ஒரு பரதேசி பிள்ளையா மாறி ரொம்ப விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி பேசலாம்னு வச்சிருக்கோம். வித் தட் செட் இந்த 4 டாபிக் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். வெல்கம் டு ஏஐ திஸ் வீக், ஏஐ இந்த வாரம். வணக்கம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏஐ இந்த வாரத்துல வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட் ஆண்டி துரை வந்திருக்காரு. பாஸ்டன் பாலாவும் கலந்துட்டு இருக்காரு. அவர் வழக்கம் போல வந்து பின்னணி உட்காந்துருக்காரு. பட் வந்து இன்னைக்கு நான் சொன்ன இந்த 4 டாபிக் கவர் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் வந்து ஆண்டியும் நம்மளும் கவர் பண்றப்ப வந்துட்டு கிளீம் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தது பத்தி அருமையா விளக்கிட்டு இருந்தாரு. அதை பத்தி நிறைய கேள்வி வந்துச்சு, நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. வி லுக் ஃபார்வர்ட் டு மோர் கமெண்ட்ஸ் லைக் தட். வித் தட் செட், ஆண்டி வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இது வேற, அது கேமரா வேற மேலேங்களே மாற்றி போய்கினே இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி அது புது லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க எனக்கு, ஆப்பிள் மேக் M4. அதில் பிரச்சனை என்னன்னா ஃபேஷியல் ட்ராக்கிங் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் பாபுல் ஹெட் மாதிரி தலையை மட்டும் மேலே கொண்டு வருது. தலையை ட்ராக் பண்ணி உங்க தலையை சென்டர்ல வைக்குது. நல்லதானே அது? No, it's good, it's bad, because this is again talking about AI going rogue. I want to control. நான் எந்த மாதிரி பார்க்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஏஐ கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஏஐ கோயிங் ரோக் இங்க. ஓகே, வெல் சார், தேங்க்ஸ். ஸோ பாஸ்டன் பாலா இருக்காரு, அவரும் வந்து மறைஞ்சிருக்காரு. வாங்க பாலா. முதல்ல வந்து நம்ம முதல்ல அந்த பாட்டு அந்த பக்கத்துல போட்டு விடணும், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு. இல்ல, பின்னணியில இருந்து அவர் வந்து இயக்குனர் மாதிரி பின்னணியில இருந்தா இயக்குவாராமா, முன்னால வரமாட்டாராமா. கேமரா தான் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிமி ஏஐ பத்தி பாத்திரலாம். இது வந்து நம்ம அந்த மூன் ஷூட் ஏஐ அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், டீப் சீக் வந்திருக்காங்க. அவங்களோட எல்எல்எம் மாடல் ரொம்ப பாப்புலர் இருக்கு. இதுல கிமி வந்து என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல் மூன் ஷூட் ஏஐல வந்திருக்கு. ஸோ வித் தட் செட், ஆண்டி, உங்களுக்கு வந்து அதை பத்தி கிமி ஏஐ பத்தி கருத்து என்னன்னு சொல்லுங்க. அது ஏன் அது இம்பார்ட்டன்ட், ஓப்பன் சோர்ஸ் கிமி எல்எல்எம் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, திரும்ப பார்க்குறதுல சந்தோஷம் ரெண்டு பேர்த்தையும். ஸோ 2 கரெக்ஷன் அதில். ஒன்று வந்து கம்பெனி பேர் வந்து மூன்ஷாட் ஏஐ. அவனுங்க ரிலீஸ் பண்ண மாடல் வந்து கிமி K2. ஸோ அந்த கிமி K2 மாடல் வந்து, ஸோ ஆப்வியஸ்லி மூன்ஷாட் வந்து பீஜிங் பேஸ்ட் கம்பெனி, சைனீஸ் கம்பெனி. அந்த ரிலீஸ் பண்ண அந்த K2 மாடல் வந்து அது ஓப்பன் சோர்ஸ் மட்டும் இல்லை, டீப் சீக் மாதிரி. பட் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னா, அது வந்து ஓப்பன் வெயிட் கூட. அது என்ன அப்படின்னா, அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த மாடலில் ஓப்பன் சோர்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த வந்து வெயிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி வெயிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது வேணுங்கிறப்ப நமக்கு தேவையாக இருந்ததுன்னா அவங்க கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணணும், ப்ரொப்ரைட்டரி மாடலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி ரீட்ரைன் பண்ணி மாடல் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அது. அதில் ஒரு டெஸ்ட்டெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் அவங்க பண்ணதை. அகெயின் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஹியர்ஸே தான் இல்லையா, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணல. அதை நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த கோடிங்கில் எஸ்பெஷலி ரொம்ப ஹையாக ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, கிமி K2 வந்து அந்த லைவ் கோட் பெஞ்ச் அப்படிங்கிறதுல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க நார்மலாக, அந்த கோடிங் டெஸ்ட்லாம்.
அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 53.7% ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Wow. இது வந்து வேற ப்ரொப்ரைட்டரி மாடலாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 44 அந்த ரேஞ்சில் தான், 44.7 தான் க்ளோசஸ்ட் காம்படிஷன் வந்தது. ஸோ அதனால பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஓகே. ஸோ கிமி வந்து நீங்க ஓப்பன் வெயிட் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டாஸ்டிக். அது வந்து அதாவது நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஆஸ் அன் என்டர்பிரைஸ் வந்து நம்ம அந்த வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கான பேராமீட்டர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு க்ளோஸ் சோர்ஸா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் மேபி திஸ் இஸ் அ குட் சைன். மற்ற எல்எல்எம் மாடல்ஸ் வந்து அந்த ஓப்பன் வெயிட்ஸ் மாதிரி வந்துட்டு அந்த ஓப்பன் வெயிட்ஸை நீங்க ட்வீக்கிங் பண்ற கெப்பாசிட்டி கொடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டீப் சர்ச் போடலாம், எந்த அளவுக்கு நீங்க வந்து சிபியூ அண்ட் ஜிபியூ கெப்பாசிட்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று வந்து இந்த இப்போ எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் எது அனௌன்ஸ் பண்ணாலும் இந்த நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா போச்சு. ஸோ இப்போ வந்து இதுலயும் கிமிலையும் வந்துட்டு நம்ம ஊர்ல டாக்டர் ஆஃபீஸ்லாம் டோக்கன் போடுற மாதிரியா? எவ்வளவு டோக்கன்? எக்ஸாக்ட்லி டாக்டர் ஆஃபீஸ் டோக்கன் மாதிரி தானே இதுல வந்து எவ்வளவு டோக்கன்ஸ் அதனால பண்ணி முடியாது. ஸோ அது எண்ட் ஆஃப் இட் லைக் என்னன்னா கான்டெக்ட் லென்த் எவ்வளவு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 32,000 தான் அதிகமா இருந்தது. 32,000 முன்ன வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அந்த புதுசுல ஒரு 1 MB டிஸ்கை வச்சுக்கிட்டு 1.4 MB டிஸ்க் எல்லாம் வச்சுட்டு நம்மலாம் ஆஹா எவ்வளவு விஷயம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஃபிளாப்பி டிஸ்க். இன்னைக்கு வந்து நாங்க வந்து 1 MB ஒரு பாட்டு கூட போட முடியாது, கால்வாசி பாட்டு கூட போட முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி 32,000 டோக்கன் தான் பெருசுன்னு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா விதின் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிராக் 4 நம்ம அதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கிறப்போ இந்த அதுலயும் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க நீங்க இந்த ரிலீஸ்? டோக்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் வெயிட் வந்து ஒரு 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 ஐடியா ஒன்று சொல்லிடுறேன். நான் பேசியிருக்கும் போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது. இந்த முதல்ல வந்து ஸோ ஆப்வியஸ்ல முதல்ல வந்து ஓப்பன் ஏஐ தான் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஐ மீன் கூகுள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, ஐபிஎம் கூட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நான் அங்கே இருக்கும்போது இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 10, 15, 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓப்பன் ஏஐ தான் வந்து இதை ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் பண்ணுற அளவில் இந்த எப்படி சொல்றது அதை பாமர மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி போட்டு விடுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த ஏபிசி சென்டர் எல்லாத்துலயுமே ஹிட் ஆகிற மாதிரி போட்டு விடுறது ஓப்பன் ஏஐ தான் முதல்ல. பட் அது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு, ரொம்ப அவங்க அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சாட் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. பட் அதை வந்து மாத்தினப்ப லாமா தான் முதல்ல ஓப்பன் சோர்ஸை கொண்டு வந்தது. பட் அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் விட்டாங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லாமா வந்து ஆக்சுவலா அந்த ஓப்பன் சோர்ஸா இருந்தாலுமே அதில் நிறைய லைசன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு ஓப்பன் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க எப்படி மாடிஃபை பண்ணலாம், அப்படி மாடிஃபை பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டே வந்தாங்க. நிறைய பேர் யாருமே வந்து இந்த ஓப்பன் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதே இல்லை. ஓப்பன் சோர்ஸ் வந்ததுன்னா அதை நீ வாங்க, வேணும்னா அதுக்கு மேலே வேணும்னா அதை எடுத்து உன்னோட டேட்டா வச்சு ஃபைன் டியூன் பண்ணிக்க நீங்க, அல்லது அதை வச்சு ரேக் பண்ணிக்கோ. பண்ணி அந்த மாதிரி பண்ணா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த ஓப்பன் வெயிட் வந்து என்டர்பிரைஸ் இதில் பண்ணும்போது அந்த இந்த எக்ஸிகூட்டிவ் லெவல்லாம் பேசும்போது, சிஎக்ஸ்ஓ லெவல் பேசும்போது அவங்க சொல்றாங்க அதை எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த 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 ஃபிட்ஸ் லைக் கிளவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிறோம். அப்படி அந்த மாதிரி உள்ள வகையில் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஓப்பன் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ உங்க கொஸ்டின் போனோம்னா என்ன கொஸ்டின் கேட்டீங்க? மறந்து போச்சு. டோக்கன் ஆக்சுவலா என்னை பொறுத்தவரையில பார்த்தா இப்போதைக்கு இருக்க டோக்கன் வந்து கான்டெக்ட் விண்டோ டோக்கன் வந்து அதுவே ஓரளவுக்கு போதும். அதாவது 32,000 அந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் இது வந்து என்ன 128,000 டோக்கன் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 200,000 கிமி வந்து 200. ஸோ தி 128,200,000 டோக்கன்லாம் போகும்போது அந்த கான்டெக்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 புக் ஃபுல் புக்கு 400-500 பேஜ் புக்கெல்லாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஓப்பன் ஏஐ வந்து 128 or 150 somewhere in the range. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூகுள் ஜெமினி எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அவங்க கிட்டத்தட்ட 1 million டோக்கன் வரைக்கும் போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ I don't know if it is that useful or not. I mean என்ன வரும் அப்படின்னா அந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் அந்த மெமரியை பற்றி பேசின மாதிரி எஃபிஷியன்சி கோஸ் அவுட் த விண்டோ. நீ எதை பற்றியும் கவலைப்படாத,
எல்லாத்தையும் மொத்தமாக குத்து மதிப்பாக என்கிட்ட கொடுத்துரு, நான் I'll figure it out அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே மாதிரி நான் ஒரிஜினலாக ஆரம்ப காலத்தில் டேட்டிங் மை செல்ஃப் ஹியர், ஆரம்ப காலத்தில் வந்து நான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கன்வெர்டர்ஸ், கேஸ் டர்பைன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த பிஎல்சி எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, அங்கே வந்து அசம்பிளி லாங்குவேஜ் எழுதுறது தான் ஆரம்பித்தேன் நான் முதல்ல. அது யோசிச்சு பார்த்தா இன்னைக்கும் இந்த ஒரு ரெஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணோம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா அது எதுக்காகன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எஃபிஷியன்சி லெவலில் கோடு எழுதிட்டு இருந்தான். ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கு ஒருத்தட்ட கஸ்டமர்கிட்ட பேசிட்டு போது சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதின கோடு இன்னும் அவங்க தொடவே இல்லை, தொட்டா ஏதாவது உடஞ்சிரும்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கேஸ் டர்பைன் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கேஸ் டர்பைன்ஸ் இன் இந்தியா, அதை அப்படியே விட்டாங்க தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எஃபிஷியன்ஸாக ஒரு இது பண்ணோம்னா இஃப் இட் ain't broken don't fix it, அந்த மாதிரி எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வர்ற காலத்தில் வந்து பார்த்தோம்னா nobody cares about memory efficiency, CPU efficiency, power utilization efficiency, எதை பற்றியும் யாரும் கவலைப்படுறதே இல்லை. எல்லாத்துட்டையும் ஏஐட்ட கொடுத்துடலாம், ஏஐ பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நான் எஃபிஷியன்சி ஒரு கொஞ்சம் இஷ்யூவாகவே இருக்குது நிறைய பேருக்கு ஏஐ யூஸ் பண்ண போகும்போது. ஸோ அந்த வகையில் சொல்லி முடிச்சுட்டு அந்த டோக்கன் அவ்வளோ தேவையா அப்படின்னா எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. பட் அகேன் who knows, you know. அதை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த டோக்கன் ப்ராசஸிங் பண்றதுனால யாருக்கு லாபம்? நமக்கு லாபம், அவனுங்களுக்கு தான் லாபம். 1 மில்லியன் டோக்கனை கொண்டே போட்டு விட்டு சரி ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு கேள்வி வந்து எனக்கு இந்த கேள்விக்கு பதில் என்ன, ஒவ்வொரு தடவை அந்த கேள்வி கேட்கும் போதும் 5 புக்கையும் அப்லோட் பண்ணா அந்த டோக்கன் பர்ன் அவுட் காஸ்ட் யாருக்கு போகுது? நமக்கு தானே வருது. பேக் டு யூ. ஓ, அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ஒரு $10,000 கூட எப்படிமானுங்க. கரெக்ட். 5 புக் படிச்சு பார்த்தாலே $100 தான் ஆகும் நமக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இந்த அசம்பிளி கோடிங் பத்தி சொல்றப்ப 8085 நம்ம கோட் பண்றப்போ ஒவ்வொரு லைனும் அந்த ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டர் மூவ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வந்து எஃபிஷியன்டா பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த எஃபிஷியன்சி பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஆனா இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கறனால இவங்களுக்கு பணம் போக போறது இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் இந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு ஹோஸ்டிங் கம்பெனில ஹோஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து ஜிபியூ சைக்கிளுக்கு பணம் கேட்பாங்க. ஸோ ஒரு டோக்கனுக்கு இவ்வளவு பைசான்னு போட்டா கூட இந்த மாதிரி திடீர்னு ஒரு 200K டோக்கன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான பைசா அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அது இன்னொன்னு தான் இவங்களும் சொல்லி சாட் ஜிபிடி சொல்லியிருந்தாங்க, நான் மில்லியன் இது கொடுத்தாலும் கூட பை டிஃபால்ட் யூ வில் ஸ்டில் கெட் 32,000. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா யூ கேன் ட்வீக் இட் அப்படிங்கிற மாதிரி ஜெமினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கோ ஃபார் என்டர்பிரைஸ் டிப்ளாய்மெண்ட் பேசிக்கா இவ்வளவு வச்சுக்கோங்க, இவ்வளவு இருந்துச்சுன்னா யூ வில் கெட் சோ மச், ஒரு 20 பேஜுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம், அது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்க இன்னொரு நம்ம பார்வையாளர்களுக்காக டோக்கன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் மெமரினா அந்த ரேம் மாதிரி இதுல கொண்டு வந்து அதுல எவ்வளவு விஷயங்கள் வச்சு அலாசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் டோட்டல் மெமரி இல்லை, எல்லாம் திருப்பி நீங்க லாங் டேர்ம் மெமரி வச்சுக்கலாம், தேவையானப்போ இந்த கான்டெக்ட் குள்ள கொண்டு வந்து மாட்டிக்கலாம். ஸோ அது விதத்துல வந்துட்டு அதிகமா இருந்துச்சுன்னா அதனால அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு லாங் ரிசர்ச் பேப்பர் டீப் ரிசர்ச் பண்ணணும், ஒரு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு வால்யூம் ஆஃப் பாடி ஆஃப் ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் பத்தி ஒருத்தர் படிக்கணும்னா அவரோட 25 புக்கையும் எடுத்து நான் அப்லோட் பண்ணி படிக்கணும்னா அதுக்கு லாங் கான்டெக்ட் வந்து தேவைப்படும். பட் நீங்க சாதாரணமா நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்ல சாதாரண கேட்கிற கேள்விகள் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆண்டி, நம்ம இது கிமி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுல வந்து வழக்கமான இந்த டோக்கன்ஸ் பத்தி பேசிட்டோம். அடுத்து வந்து மல்டி மோடாலிட்டியில வந்துட்டு இது வந்து இப்போ டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 1.5ல மல்டி மோடாலிட்டி ஃபார் டெக்ஸ்ட், இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இருந்துச்சு. பட் 2.0ல வந்துட்டு எஃபிஷியன்சிக்காக இது பண்ணியிருக்காங்க. பட் அதுல இன்டகிரேஷன் லேட்டர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிமில. ஸோ அது தவிர வந்துட்டு கிமில வந்துட்டு லேட்டஸ்டா வந்துட்டு இந்த ரோக் ஹலூசினேஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ ஆக்சுவலா ஹாலுசினேஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது வர ஏஐ கூட. ஓகே, வர கிமியில வந்து ஹாலுசினேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் என்னால் அவ்வளோ நம்ப முடியல. அதை ஏன் தெரியுமா? ஹாலுசினேஷன் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த அவுட்புட்ஸ் இருக்கு அவங்ககிட்ட வந்து கொஸ்டினபிள். ஏன்னா இது வந்து சைனீஸ் மாடல் இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று காட்டியிருக்காங்க மக்கள். இந்த மாதிரி நான் போய் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது இந்த சைனீஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடு அந்த மாதிரி ஏதாவது அவங்க ப்ரோபகண்டா மாதிரி ஏதாவது கேட்டோம்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவுட்புட் வந்து ஹாலுசினேட் இல்லை, பட் வெரி கண்ட்ரோல்டு அவுட்புட். ஸோ என்ன கேட்டால் ஒரு நல்ல ஏஐ மாடல்னா எப்படி இருக்கணும்னா, மாடல் சிட்டிசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று ஹாலுசினேட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கிரவுண்ட் ட்ரூத் பண்ணி ஆகணும். அந்த வகையில் கிமி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ரெண்டாவது வந்து அவுட்புட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்க கூடாது. கண்ட்ரோல் பண்றதுன்னா பயஸ் இருக்காம இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு பேசியிருந்தோம் இல்லையா, கிராக் 4ல புது வந்ததுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ரீசனிங் காட்டும்போது அந்த மல்டி ஸ்டெப் காட்டுவாங்க இல்லையா, எல்லா ஸ்டெப்பும் பண்ணி முடிச்சுட்டு ஜெனரேட்டிங் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஒன்று இருந்தது. செக்கிங் வாட் ஈலான் ஸ்டாண்ட்ஸ் ஆன் திஸ் இஸ். அது பயஸ் இல்லையா அது? ஐ மீன் அந்த மாதிரி. ஸோ ஃப்ரீனா ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணும், சும்மா கண்ட்ரோல் ஃப்ரீயா இருந்தா. ஸோ தட் இஸ் மை வியூ. அது மட்டும் ஒரு ஒரு ஐட்டம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அதுல. ஸோ கிமி வந்து இந்த சைனீஸ் மாடல்ஸ் எல்லாமே வந்து இந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் ஆர்கிடெக்சர்ல போறாங்க. அது வந்து இவ்வளவு நாளைக்கு வந்து நம்ம ஓப்பன் ஏஐல இருந்து ஜெமினில இருந்து எல்லாருமே யாருமே ட்ரை பண்ணவே இல்லை. 2-3 ஏரியால வந்து அவங்க எக்ஸல் பண்றாங்க. மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் வந்து டீப் செக் தான் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் மாடல்ல வந்து எப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. அந்த வகையில பார்க்க போனா கிமி வந்துட்டு டோட்டல் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது அதுல. பட் பர் இன்ஃபுளுன்சிங் பண்ண போனோம்னா ஒரு கேள்வி கேட்டா அந்த இன்ஃபுளுன்சிங் வந்து ஒரு பிரான்ச் எடுத்தானுங்கன்னா அந்த பிரான்ச்ல வந்து 32 மில்லியன் மட்டும்தான், 32 பில்லியன் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் லோட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின் கேட்டோம்னா மேத் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லயே இருக்கும் இல்லையா, 12வது படிச்சோம்னா மேத்ல வீக்கா இருந்தா மேத்ல மட்டும் டியூட்டர் வச்சுக்கணும் அந்த மாதிரி இல்லையா, அதே மாதிரி வந்து அதே மாதிரி எக்ஸ்பர்ட். இப்போ மேத்ல கொஸ்டின் கேட்டோம்னா மேத் மட்டும் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால எஃபிஷியன்சி வந்து அதுல கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த வகையில பார்க்கணும்னா அதுவும் சூப்பர். பட் கிமி வந்து எஃபிஷியன்சி அதிகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது மல்டி ஸ்டெப் டாஸ்க்லாம் பண்ணுது, பட் ரீசனிங் மாடல் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணல. அந்த எஃபிஷியன்சிக்காக அதை எடுத்துட்டாங்க அவங்க. பட் யூ கேன் இன்க்ளூட் பண்ணி ஏஜென்டிக் பண்ணி வெப் ப்ரௌசிங், காலிங் ஏபிஐஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூப்பிடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக் கூப்பிடலாம். அண்ட் அதர் ரீசனிங் மாடலையும் கூப்பிட்டு இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவல் ரீசனிங் மாடல் கிடையாது அது இது மாதிரி. ஸோ கம்பேரிசன் வந்து ஓரளவுக்கு இது இல்லை. பட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னோட வியூவில் என்ன அப்படின்னா, சைனா வந்து ஏஐல பெருசாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்லாம் போட்டோம் இல்லையா நம்ம யூஎஸ்ல இருந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து. அவ்வளோ ரெகுலேஷன் போட்டு 2 பயங்கரமான பவர்ஃபுல் மாடல் அடிச்சு விட்டானுங்க, டீப்சீக் 1, கிமி 1. ஸோ நீங்க என்ன வேணாலும் ரெகுலேஷன் போட்டுக்கோ, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, நாங்க ஏஐ அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலா 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜென்சன் போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணி 2 பேரும் ஏதோ குச்சின்னு பேசி அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, இப்போ இனிமேல் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் பண்ண மாட்டோம்னு. ஸோ இப்போ இருந்து வந்து அவங்க ஃபுல் வியூ பவர்ஃபுல் ஏஐ சிப்ஸ் வாங்க போறாங்க. ஸோ இப்போவே இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா அந்த பவர்ஃபுல் சிப் வந்த பிறகு என்ன மாதிரி போக முடியும்? ஐ மீன் கண்ட்ரோல் இது பண்ணும்போதே இவ்வளோ பண்றாங்க அப்படின்னா ஐ கேன் வெயிட் டு see. அப்சல்யூட்லி. ஸோ 2 விஷயம். அப்போ ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிமியில சொன்ன மாதிரில வந்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கிராக் 4ல. ஸோ அதில் வந்துட்டு ரீசனிங் பவர் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் அதுதான். ரெண்டாவது வந்து இந்த சைனீஸ் சிப் வந்துட்டு திரும்பி H100 இன்னும் எக்ஸ்போர்ட்லாம் வந்து எடுக்கல. H20 அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. அந்த H20 அப்படிங்கிற இன்னொரு லோவர் சிப் தான் பண்ணியிருக்காங்க. பட் வித் தட் செட் இந்த H20 வச்சுட்டே இவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேல இப்போ மூன்ஷாட்டோட அடுத்த வெர்ஷன் வந்து இதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டீப்சீக்கும் அவனோட ரீசனிங் வந்து pretty much very good as compared to ChatGPT அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் தட் செட் நம்ம ChatGPT பத்தி நிறைய பேசிட்டோம். அப்படியே நம்ம ChatGPT 5.0க்கு போயிடலாம். ChatGPT 4ல வந்துட்டு நம்ம வந்தப்போ வந்துட்டு அருமையான நிறைய பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி கோடிங் மாடல்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக் மாடல்ஸ் எல்லாம் ஆர்க் ஏஐ இப்போ பெஞ்ச்மார்க்ஸ்ல எல்லாம் வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ChatGPT 5.0 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மூன்ஷூட்டோட மூன்ஷூட்டை ரிலீஸ் பண்ண உடனே கிமி 2.0 ரிலீஸ் பண்ண பிறகு சாம் ஆல்ட்மன் வந்து ஜூலைல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ChatGPT, அதுவும் யூனிஃபைட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT வந்து கொஞ்சம் லைட்டா பின்வாங்கி நாங்க வந்து ஜூன் சொன்னது ஜூலை ஆச்சு, ஜூலை அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இது வந்து இனி அடுத்து என்ன பெஞ்ச் மார்க் ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட இன்னும் அஃபிஷியலா வரலான்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் இஸ் த next step for ChatGPT 5.0?
இப்போதைக்கு ட்ரைலர் தான் போட்டு காமிச்சிருக்காங்க, இன்னும் முழு படம் வரலையா? முழு ட்ரெய்லர் கூட முழுசா வரல. இது வந்து இந்த டீசரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கிட்ட அபிஷியலா நிறைய வர மாட்டேங்குது. சாம் ஆல்ட்மன் 2-3 இன்டர்வியூஸ்ல வந்துட்டு பார்ட்ஸ் அண்ட் பீசஸா கொடுத்துட்டு இருக்காரு. சோ அதனாலதான் வந்து ஒரு 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 நல்ல ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இப்பவே ஒரு பில்டப் நல்லா வந்துட்டு இருக்கு. தலைவர் படம் மாதிரி அதிருது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன அதிர போகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபுல்லா இல்லையா? நிறைய நிறைய அது ஆக்சுவலா அவங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் சாம் மத்தவங்க எல்லாம் சொல்றது பர்பஸா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்றாங்க. கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த ஆப்பிள் பண்ணுவாங்கல்ல முதல்ல, அந்த மாதிரி கொஞ்சோண்டு வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணி ஒரு மிஸ்டேக் ஆறா மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில நோட் worthy ஐட்டம் ஒன்று என்னன்னா, இந்த வெர்ஷன் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஓப்பன் இல்லை என்னத்த யூஸ் பண்றோம் அப்படின்னு 3.1 3.1 ஓ 4.75 என்னமோலாம் போட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிட்டு இனிமே போன பிறகு தெளிவான நம்பரா ஃபுல் நம்பரா அட்லீஸ்ட் வாய்க்குள்ள நுழையிற மாதிரி பேர் வச்சு நம்பர் வச்சு 4 இனிமே இந்த அடுத்த ஒரு ரிலீஸ் 5 அதுக்கு அடுத்து வந்து 6 அந்த மாதிரி முழு நம்பரா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஜோக்கா சொல்லியிருந்தாரு. ஸ்டார் பக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, வென்டை ஸ்மால் மீடியம் அப்படின்னா லார்ஜ் அப்படின்றத வந்து அவங்களுக்கா ஒரு நாமன்கிளேச்சர் பிடிச்சாங்களா. அது மாதிரி இவர் வந்து நான் நினைக்கிறேன் ப்ரோ, ஹை, அப்புறம் மினி, நானோ அப்படின்னு 4 விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் மாடலும் அதுல ரிலீஸ் பண்ண போறான்னு சொல்லுங்க. ஓப்பன் சோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கறதும் சொல்ல. சோ இதெல்லாம் ஹேஷியங்கள் தான். சோ வித் யூ செட் லைக் நீங்க சொன்ன மாதிரி அது. பட் அட்லீஸ்ட் வந்து 5னா 5ன்னு தெரியும். 5.1 கிடையாது, 4.937 கிடையாது, அந்த மாதிரி ஜிபிஏ ஆவரேஜ் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒண்ணு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, இன்னொரு இது வந்து மெயின் இது இப்போ வரைக்கும் வந்து என்னன்னா ஓப்பன் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி அண்ட் அதர்ஸ் போனோம்னா ஜெமினிக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நிறைய இதில் அந்த மாதிரி இந்த சேட் இன்டர்ஃபேஸ் போனால் நமக்கு என்ன மாடல் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அந்த மாடல் கான்டெக்ட், அந்த மாடல் ஸ்விட்சிங், இந்த மாடல் ஆர்டர் ரவுட்டிங்லாம் ஒரு கான்செப்டாவே இல்லை இப்போ வரைக்கும். என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா 5 இருந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடல் ஆர்டர் ரவுட்டிங் ஸ்விட்சிங் நாங்கள் பண்ணிடுவோம். என்ன இன்புட் வருதோ, விஷுவலோ, ரீசனிங்கோ, டீப் ரிசர்ச்சோ, என்ன மாதிரி இன்புட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களே படிச்சு பார்த்து நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்களே ரவுட் பண்ணிக்கலாம். வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் நீ உனக்கு தேவையானது ஸ்பெசிஃபிக்கா. அப்படி இல்லைன்னா நாங்களே பார்த்து எது எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரவுட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ இனிமே வந்துட்டு இதுக்குள்ளார போயிட்டு எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு செலக்ட் பண்ண வேணாம், நம்ம பாட்டு கொடுத்து விட்டோம்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்குவாங்க. அது ஒரு அட்வான்டேஜா தெரியுது எனக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த டோக்கன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? டோக்கன் வந்து இப்போ 128 வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் யூஸ் கேசஸ் அவ்வளவு யாருமே 50% கூட அதில் ஃபில் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ரிசர்ச் ஃபார்ம்ஸ் கூட. பட் அதை வந்து அப்படியே 1 மில்லியனுக்கு ஏற்றி விட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஏற்றி விட்டா அட்வான்டேஜ் அவங்களுக்கு தானே டோக்கன் பேர்னிங். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜான்னு தெரியல எனக்கு. இட்ஸ் ஓகே. இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருக்காப்புல அப்படின்னா இந்த ஓப்பன் வெயிட் இப்போ பேசணும் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பண்ண போறதில்ல அவங்க எப்பவுமே. பட் அந்த வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பன் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏபிஐ யூஸ் பண்ணி ஓப்பன் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஆகிற மாதிரி அது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாடல் கஸ்டமைசேஷன் கம்ஸ் இன் பிளே. நமக்கு தேவையான மாதிரி மாடல் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து சேட் இன்டர்ஃபேஸ். நம்ம பேசுகிற மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜில் போய் ஒரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்கிறோம் அதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. பட் எல்லா மாடலுமே ChatGPT 5 எல்லாமே அந்த ஏஜென்டிக் லெவலில் போக போகிறாங்க. இப்போ ஏஜென்டிக் ஏஐ பில்ட்-இன், ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம எதாவது பண்ணோம்னு அப்படின்னா அதுகிட்ட போய் சொல்லி விட்டோம்னா கிட்டத்தட்ட டிஜிட்டல் ட்வின் கிரியேட்டுற மாதிரி நீ எனக்கு இமெயில் என் பாஸ்ட்டை வந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இரு, அவர்கிட்ட வந்ததுன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லு, அப்படி இல்லைன்னா குயிக்கா இமெயில் பண்ண முடியுதுன்னா பண்ணி விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எங்கேயா வெளியில போய் எதமா சினிமா கினிமா பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லது வெளியில போய் ஊர் சுத்தின்னு இருக்கேன், இந்த மாதிரி சர்டன் இது வந்ததுன்னா பண்ணிடு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்னொரு ஏஜென்ட் ஃபயர் பண்ணி விட்டு இந்த ட்ரிப்பு பாஸ்டன்ல இருந்து நான் இங்க ஃப்ளோரிடா போறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன், நான் எப்போ அந்த ப்ரைஸ் இந்த மாதிரி வருதோ உடனே எனக்கு போய் புக் பண்ணி வச்சிரு, இதுதான் கிரெடிட் கார்டு நம்பர். அந்த மாதிரி நிறைய அந்த ஏஜென்ட்டுக்கு இதெல்லாம் உள்ள பண்ண வர்றாங்க. ஸோ அதனால என்ன வருது அப்படின்னா இந்த இந்த வேற டாபிக் ஒன்று இருக்கும்போது அதில் பற்றி பேசுவோம் கொஞ்சம். பட் அந்த இப்போ வரைக்கும் வந்து
இந்த இன்ஃபர்மேஷன் கன்சம்ஷன் நம்ம பண்றது வந்து கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தது. அதுதான் கூகுள் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. சர்ச் பேஸ்டு தான். நமக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் தேவை அப்படின்னா நம்ம போவோம், தேடுவோம், அதுல இருந்து வர்றத அவன் லிங்காக கொடுத்துருப்பான். அதை படிச்சு பார்த்தா நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம டிசைட் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டு ரொம்ப லேசி ஆகிட்டதுனால எனக்கு அவ்வளோலாம் நான் பண்ண முடியாது. எனக்கு தேவையான இது நீயே என்னமோ பண்ணுமோ பண்ணிக்கோ, பண்ணி எனக்கு அதை மட்டும் இந்த ரிசல்ட் மட்டும் கொடுத்துரு, இன்சைட் மட்டும் கொடு அல்லது ரிசல்ட் மட்டும் கொடு, அப்படி நிலைமைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெர்ப்ளெக்சிட்டியும் சரி, கூகுளும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் போனோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ ஆப்டிமைசேஷன் ஏஐயோ லெவலில் போயிட்டு இருக்கானுங்க. ஏஐ பேஸ்ட் சர்ச், ஓப்பன் ஏஐயும் அந்த மாதிரி தான் போக போகிறானுங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே மாறுது. நீங்க சொன்னது வந்து அவங்க சாட் ஜிபிடி ஆர் ஓப்பன் ஏஐ என்ன சொல்றாங்க, ஆட்டோனமஸ் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இன்பிட்வீன் டாஸ்க்லாம் நீங்க டிஃபைன் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்றோம். எனக்கு வந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க் பறக்கிற டிக்கெட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அதுவே உங்களோட எந்த ஃபிளைட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எந்த யூபர் சீப்பா இருக்கு, எந்த இடத்துல தங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஸோ அது ஆட்டோனமஸா அதோட பழைய டேட்டா எடுத்து பண்ணிட்டு அது உங்களுக்கு செய்தி அனுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது நீங்க சொன்ன மாதிரி தான் கிளாட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் இஸ் வெரி வெரி மச் இன்டு இட். ஏன்னா ஏஜென்ட்டுக்கு எம்சிபி அவங்க கொண்டு வந்தது காரணமே இப்போ எம்சிபி வந்து ஒரு 3-4 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாரியே இந்த எம்சிபி அது இன்னொரு டாபிக் நம்ம பேசணும். அதுல இருக்க செக்யூரிட்டி ஹோல்ஸ் ஃபிளாஸ் எல்லாம் ஆமா ஒரு பெரிய டாபிக் நம்ம தனியா பண்ணி ஆகணும். பட் இப்போதைக்கு அது கரெக்ட். இதுல ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த டிஜிட்டல் ட்வின், நம்மளோட டிஜிட்டல் குளோனிங் பாசிபிள் இப்போதைக்கு வந்துச்சு. ஆண்டிஸ் குளோனு, தினேஷ் குளோனு, பாலாவோட குளோன் அந்த மாதிரி பண்ண முடியுது. பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிரைவசி இஷ்யூ. எக்ஸாக்ட்லி. நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நம்மளை பத்தி அதை பண்ண முடியும். பட் என்னை கேட்டா ஓப்பன் ஏஐ உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா ஆன்சர் எனக்கு வந்து வேணாம்பா, நான் ஆளை விட்டு நானே கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். பட் வேணாம், எனக்கு அது வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பிரைவசி இஷ்யூ இருக்கு. அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சும்மா போயிட்டு எல்லாத்துட்டையும் ஏஐ கொடுத்து எனக்கு இதை பண்ண அதை பண்ண அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுன்னா அதை எதாவது பண்ண ஆரம்பிச்சிடாதா? ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதான் இப்போ ChatGPT 5 நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப அவங்க டீசரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பல்ஸ் ஏறிட்டே இருக்கு. அதுவும் இப்போ வந்து திடீர்னு சொல்லிட்டு இந்த மூன் ஷாட்டோட ஏஐ ரிலீஸ் ஆன பிறகு, கிமி 2 ரிலீஸ் ஆன பிறகு வந்து இன்னும் வந்து அதிகமான எதிர்பார்ப்பு கூடியது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க சொன்னதை சம்மரைஸ் பண்ணீங்கன்னா மல்டி மாடல் கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் டோக்கன்ஸ் எல்லா மாடலுக்கும் இதை வந்து டிஃபால்ட்டா சொல்லிடுறாங்க. ஸோ இதுல மல்டி மாடல் கேப்பபிலிட்டி இருக்கு, ரீசனிங் கேப்பபிலிட்டி இருக்கு, நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமானது கிமிலையும் இதுலயும் நம்ம ஒன்னா பாக்குறது வந்துட்டு ஓப்பன் வெயிட்ஸ் ரெண்டுலயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து என்டர்பிரைசஸ்க்கு வந்து மோர் கண்ட்ரோல் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி டோக்கனைசேஷன்ல வந்துட்டு ஸ்டில் நீங்க வந்து இன்டர்னலா பண்ணீங்கன்னா யூ கேன் கண்ட்ரோல் தி நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ். பட் இவங்க வந்து 1 million டோக்கன்ஸ் கொடுக்குறான்னு சொன்னாங்க. அது தேவைக்கு எப்ப நீங்க பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல வந்து இந்த எத்திக்கல் கொஸ்டின் ஆர் செக்யூரிட்டி ஃபிளாஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டேட்டா எல்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் வந்து அண்டர் ரிசர்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான இன்னும் ரெகுலேஷன் பாடிஸ் எல்லாம் இருக்குல்ல, எப்படி செக்யூரிட்டி நம்ம இது பண்ண போறோம்ன்றது. பட் வி நீட் டு பி ஸ்மார்ட். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஓப்பன் ஏஐல வந்துட்டு உங்களோட பயோமெட்ரிக் டேட்டா ஸ்பெசிபிக்லி டாக்டர் கிட்ட போய் இசிஜி எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ப்ரொவைடிங் யுவர் இன்டர்னல் டேட்டா, யுவர் பர்சனல் டேட்டா to a machine. With that said, Andy, நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஏஐ ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் வார் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்க சொல்லியிருக்கீங்க யூ டோன்ட் வாண்ட் டு டேட் யுவர் செல்ஃப், பட் யூ ப்ராப்ளி ரிமெம்பர் த ப்ரௌசர் வார்ஸ் ஃப்ரம் கோஃபர் ஆன்வர்ட்ஸ் ஆன் டு நெட்ஸ்கேப், மூவிங் ஆன் டு ஐஇ, அதுக்கப்புறம் குரோம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து திருப்பியும் ஐஇ குரோம் எல்லாம் இருந்தாலும் கூட வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் இதை வந்து ஸ்டர் பண்ணி விட்டாங்க. நாங்க வந்து எங்களோட ஓன் ப்ரௌசர் கொண்டு வர போறோம், ஏஐ ப்ரௌசர் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஆர்க் அப்படின்னு ஒரு ப்ரௌசர், ஐ திங்க் பீப்புள் ஆர் நோன் இட், யூஸ்ட் இட். அண்ட் again going back to it, the reason it got shut down was because of a security reason. There was a huge security collapse, I think towards the end of last year. அண்ட் அந்த கம்பெனி வந்து அதோட செகண்ட் வெர்ஷன் கொண்டு வரலாம் இருந்தாங்க. இப்போ அது இல்லாம டயா அப்படின்னு கொண்டு வர போறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஏஐ ப்ரௌசர்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க சொன்னீங்க கொஞ்சம் அது கொஞ்சம் அடிக்குடிட்டி காட்டினது வந்து என்னன்னா, நம்ம வே வி சர்ச் இஸ் கோன் டு சேஞ்ச்.
ஸோ அந்த ப்ரௌசர் அப்படிங்கிறதே வந்துட்டு நீங்க எனக்கு வந்து முன்ன வந்துட்டு ஃபைண்ட் மீ a restaurant close to me which sells Indian food within like $20 per head அப்படின்னு தேடிட்டு இருப்போம். இப்போ அதோட அந்த இன்டராக்ஷன் இருக்க போறது இல்லை. ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் மீ சீப் ஃபிளைட்ஸ் அப்படின்னு தேடிட்டு இருப்போம். இப்போ அது இல்லை. இப்போ ஏஐ ஏஜென்ட் வந்த பிறகு the way you ask questions to AI is going to change. ஸோ இது வந்து இந்த ஏஐ ப்ரௌசர்ஸ் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏஐ ப்ரௌசர்ஸ் ஆர் கோயிங் டு கோ இது ஃபியூச்சர். இதன் மூலயமா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற குரோம் எல்லாம் போயிருமா, இல்லை நம்ம போன்ல போய் நம்ம கூகுள்லயோ இல்ல சஃபாரிலயோ போய் எல்லாம் தேட வேண்டி இருக்காதா? ஸோ ஏஐ ப்ரௌசர்ஸ் உங்களோட கருத்து என்ன? So going back to this about dating yourself, Firefox, Mozilla வந்து Mozilla, Netscape ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பயங்கரமா இருந்தது. அப்புறம் எல்லாம் குரோம் வந்துச்சு. இப்போ இன்னும் ஃபயர்பாக்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஆக்சுவலாக ஃபயர்பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், என்னோட ஃபேவரட் ப்ரௌசர் இன்னும். ஏன்னா குரோம் போனோன்னா கூகுள் எல்லாமே தெரியும் நம்மளை பற்றி. ஸோ அதனால ஒன்னா DuckDuckGo ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபயர்பாக்ஸ் வச்சு DuckDuckGo சர்ச் பண்ணுவேன். சைட்ஸ் போகிறதெல்லாம் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணேன் நான், என்னோட ஃபேவரட் தான். பட் ஸோ இந்த டயா வந்து ஒரிஜினலாக ப்ரௌசர் கம்பெனி அப்படின்றவங்க தான் பண்ணானுங்க. அந்த ஆர்க் ப்ரௌசர் வந்து செக்யூரிட்டி ஒரு இஷ்யூ. பட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒன்றும் இட் நெவர் ஸ்கேல்ட் அப் டு த மேசஸ். இந்த ஒரு டார் ப்ரௌசர் மாதிரி ஸ்பெசிஃபிக் குரூப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தானுங்க. அதை அந்த வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன் ஆகலை. ஃபயர்பாக்ஸ் மாதிரியும் ஆகலை, அல்லது குரோம் மாதிரியும் ஆகலை. அதனால யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணானுங்க. பட் இந்த புது ஐடியா என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, டயாவில் வந்து ஏஐ பேஸ்ட் ப்ரௌசர் ஆர் ப்ரௌசர் ஃபார் ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனு, இன்டெலிஜென்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் அந்த ஏஐ ப்ரௌசர் ஃபார் ஏஐங்கிற கான்செப்ட் வந்து 2-3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டயா வந்து ஒன்று, அது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது. பட் அது இல்லாமல் வந்து இப்போ பெர்ப்ளெக்சிட்டி வந்து காமெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்போ வரைக்கும் ப்ரௌசரை வந்து குரோம் அதெல்லாம் வந்து எக்ஸல் பண்ணுறது எதனால அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக சர்ச்சுக்காக பண்ண ப்ரௌசர் அதெல்லாம். பட் காமெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஏஐ பேஸ்ட் அல்லது ஏஐ சர்ச்சுக்காக நாங்கள் பண்ணது. அதனால வந்து இந்த டீப் சர்ச்சு, இன்ஃபர்மேஷன் சிந்தசிஸ், அக்யூரசி இதெல்லாம் நல்லா இருக்கும், ஹாலுசினேஷன் அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்க போனால் தட் ஏஜென்டிக் ஏஐ அண்ட் டூயிங் ஆல் த ஒர்க். ஒரு டெமோ பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில். ஸோ ஒரு ப்ரௌசரில், அந்த ப்ரௌசரில் ஒரு செக்ஷனில் வந்து ஒரு கான்டெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெப்போ அல்லது புக்கிங்கோ அல்லது எதாவது பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனில் வச்சுட்டு, பட் அடுத்த செக்ஷனில் வந்து அவங்களோட அந்த ஏஜென்டிக் ஏஐ போர்ஷனை இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த இந்த இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா, ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங்கு, டூல் ஸ்விட்சிங்கு, இப்போ எதாவது பண்ணணும் அப்படின்னா வேறு டூலுக்கு போய் பண்ணணும். நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க அவங்க. ஸோ அந்த டூல், த கான்டெக்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து ஒரே ப்ரௌசருக்குள்ளார இருக்க மாதிரி. ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இங்கே டிக்கெட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட் அதுவாகவே வந்து, நீ சியாட்டலுக்கு முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, சியாட்டலுக்கு நீ டிக்கெட் பக் பண்ண பார்க்குறியா, இந்த நாளில் பார்க்குறியா, விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் விட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறமா வந்து அதுவாகவே பார்த்துக்கிறோம் நம்ம. ஸோ சரி நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பதில் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அந்த டூல் ஸ்விட்சிங்லாம் பண்ண வேணாம். ஸோ ரீசர்ச்லாம் பண்ண வேணாம். எது பண்ணணுமோ அதை பற்றி நம்ம போனோடனே அதை அப்படியே இந்த ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குன்னு தெரியுமா, எள்ளுன்னா எண்ணெயா வர்ற மாதிரி. அந்த மாதிரி நிலைமைக்கு தான் கொண்டு போக பார்க்குறாங்க. எள்ளுன்னு உடனே நான் கூட எண்ணெயை கொடுத்துட்றேன் விடு அப்படின்னு சொல்லி, என்ன எண்ணெயை கொடுக்க போதுன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு எண்ணெயை கொண்டு வந்துடும் வச்சுக்கோங்க. இல்ல புரிஞ்சு எள்ளெண்ணெய் தான் வரும், நல்லெண்ணெய் தான் வரும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்க சொன்னது வந்து விளக்கெண்ணெய் கொண்டு வந்துச்சுன்னா வம்பாயிரும். கரெக்ட். பட் நீங்க சொன்னது வந்து இந்த கான்டெக்சுவல் அப்படின்னு மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணா கூட கான்டெக்சுவல் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அஃபிஷியல் டேர்ம் வந்து கான்டெக்சுவல் மெமரி அப்படிங்க, கான்டெக்சுவல் மெமரி ஷேரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டேப்ல இருக்கிற விஷயத்த வந்து இன்னொரு டேப், இப்போ நீங்க ஜெமினிலேயே பாத்தீங்கன்னா ஒரு செஷன்ல இருந்து இன்னொரு செஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போறது, இல்ல எந்த ஜிபிடி இல்ல சாட் ஜிபிடி யூஸ் பண்ணா கூட ஒரு செஷன் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கான்டெக்ட் ஷேர் ஆகாது. ஸோ அந்த கான்டெக்ட் ஷேரிங்க்கு வந்துட்டு நீங்க ஏபிஐ யூஸ் பண்ணீங்கன்னா வாட் யூ கேன் டூ இஸ் அட்லீஸ்ட் லைக் அமேசான் கியூலியோ இல்ல நீங்க லாமாலியோ யூஸ் பண்றப்போ வந்துட்டு யூ கேன் டேக் தட் கீ அண்ட் அந்த கீயை வந்து கொடுத்துட்டீங்கன்னா
அந்த கான்டெக்ட் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஏபிஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்கலா பண்ணிக்க முடியும். Correct. பட் ஒரு ஜெனரல் யூசேஜுக்கு வந்துட்டு நீங்க ஒரு செஷன்ல ஜெமினியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷன் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுதுன்னா திருப்பி நீங்க போய் அந்த செஷன்ல போய் கொஸ்டின் அனுப்பிச்சீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் ரீலோட் பண்ணி திருப்பி கொஸ்டின் அந்த அந்த கான்டெக்ட் மெமரில இருந்து கேக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் ஏஐ ப்ரௌசர் அப்படின்னு வந்த பிறகு நீங்க சொன்னது பர்ஃபெக்ட்லி ரைட். இந்த நீங்க பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேப்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இந்த கான்டெக்ட் மெமரி ஷேர் பண்ணிக்கோனா அது ஷேர் பண்ணிக்குது. அது ஒன்று சொன்னீங்க. ரெண்டாவது வந்து ஏஜென்டிக் ஆட்டோமேஷன். இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங். வாயை திறந்தாலும் எல்லாருமே முன்ன வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. இப்போ வந்து யாரை சொன்னாலும் ஏன்னு தனியா சொல்றது. ஏஜென்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிளேவர் ஆஃப் த மந்த் ஃபிளேவர் ஆஃப் த மந்த் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அகைன் தேங்க்ஸ் டு எம்சிபி. அதை பத்தி நம்ம திருப்பி இன்னொரு நாள் பேசலாம். பட் எம்சிபி வந்ததுக்கு அப்புறம் ஏஜென்டிக்கே ரொம்ப ஆயிடுச்சு. ஆட்டோமேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ சியாட்டில் இருந்து நியூயார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுவே உள்ள புந்து மல்டிபிள் டேப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி இட் கிளிக் பட்டன்ஸ் ஃபார் யூ. ஸோ நீங்க வந்து இந்த அதை உங்களுக்கு காட்டும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூபர் புக் பண்ணணும்னா யூபர்ல போய் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூஸ் டு யூபர் எக்ஸல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ வாண்ட் பிளாக் கார் ஆல்வேஸ், அது போய் அது சூஸ் பண்ணி ஆண்டி இப்போ அவங்க நியூயார்க்ல இருந்தாருன்னா இந்த இடத்துல ஹோட்டல் நாங்கள் வரேன், ஸோ அந்த ஹோட்டலில் போய் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிளிக் பட்டன்ஸ் ஃபார் யூ. இட் டூ எவ்ரி திங் ஃபார் யூ இந்த ப்ரௌசர் செட்டிங். அதாவது ஏபிஐ இருந்து ஏபிஐல பண்றது வந்து ஏஜென்டிக்ல பண்ணிடும். பட் ப்ரௌசர் விண்டோஸ்லயும் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி தான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அவங்களோட காமெண்ட்ல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இப்போ வெயிட் லிஸ்ட் இருக்கு. டயா வந்து நீங்க யூ கேன் கோ டு தர் சைட், you can go to the browser companyல போய் நீங்க can download right now and can start testing it. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அதுல அவ்வளவு அந்த ஃபீச்சர்ஸ் ஏஜென்டிக் ஃபீச்சர்ஸ் நான் யூஸ் பண்ணல. பட் காமெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது whoever got that early access they say that இந்த பட்டன் கிளிக்கிங்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு முன்னால ஒரு ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர்ல அதுவே அந்த பட்டன்ஸ் நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஐ ஹேவன்ட் யூஸ்ட் இட் yet. குயிக் காமெண்ட் ஆன் தட். ஒன்னு வந்து எஸ் அந்த ஏர்லி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதே அது வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு மேக்ஸ்னு ஒரு பிளான் இருக்கு, $200 மாசத்துக்கு. அது வச்சிருந்தா they are giving it away. கொடுக்கல போல இருக்கு. பைசா கொடுத்தாதான் கிடைக்கும். எல்லாமே ஓசில கிடைக்குமா? டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, பீட்டா டெஸ்ட். அந்த இதுல தான் சொல்லுவாங்களே, if you're not paying for it you are the product. ப்ராடக்ட் பே பண்ணலன்னா நம்ம தான் ப்ராடக்ட். அப்புறம் இல்லையா அந்த அந்த இதுல நான் சொல்லுவானுங்களே, ஓசில மருந்து கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா நம்ம தான் ப்ராடக்ட், நம்ம மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் ஃப்ரீனால. ஸோ அந்த மேக்ஸ் பண்றவங்களுக்கு. பட் இதுல என்னன்னா அந்த அந்த காமெட் அசிஸ்டன்ட் இல்லையா, அந்த பில்ட் பண்றது காமெட் அசிஸ்டன்ட் வந்து ஒரு கிளவர் திங்கிங் இன்டு தி ஏஜென்ட் ஏஐல பண்ணிருக்கானுங்க. ஸோ அந்த இந்த ஃபிளைட் ஸ்கெடியூல் பார்க்கறது சரி, கிரெடிட் கார்டு எந்த கிரெடிட் கார்டில் போட்டால் ட்ராவல் 5% வரும்னா அதில் போட்டால் சரி, ஊபர் புக் பண்ணால் சரி. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, புக் பண்ணும்போது இப்போ நான் புக் பண்ணேன்னா ஒரு மீட்டிங் இருக்கு, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா ஃப்ளைட்டை தள்ளி வைக்கும், இல்லாட்டி மீட்டிங்கே தள்ளி வைக்கும், வேறு நாளைக்கு போடும். ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அனுப்பிச்சு வேற ஒரு ஆக்சுவலாக ஒரு டெமோ ஒருத்தன் பண்ணதை பார்த்தேன். அது வந்து இமெயில் அனுப்பிச்சு வேற ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து கான்ஃபர்மேஷன் பண்ணி மீட்டிங்கை நம்ம மாற்ற முடியுமான்னு சொல்லி கான்ஃபர்மேஷன் கேட்டு அதுவாகவே மாற்றிக்கிச்சு. ஸோ நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா, நாளைக்கு நான் சான் பிரான்சிஸ்கோ போகணும்பா, அவ்வளோதான் நான் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நீயே பார்த்துக்க அப்படின்னா எல்லாத்தையும் அந்த ஆக்சுவலாக அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்கிற மாதிரி தான், எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் சொல்கிற மாதிரி தான். எனக்கு நீ எல்லாமே பார்த்துக்கன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி அது பார்த்துக்கணும். இப்போ எகைன் பிரச்சனை என்னன்னா அந்த ப்ரைவசி இஷ்யூ நம்ம முதல்ல பேசின மாதிரி. ஏன்னா ஏஐட்ட நம்ம கிரெடிட் கார்டு இருக்கு, நம்ம ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு ஏஐ கிட்ட. ஸோ அதை எதாவது பண்ணி விட்டுச்சுன்னா என்ன இல்லையா, அந்த மாதிரி அந்த இதுதான் இருக்கு. பட் இட்ஸ் யூனோ இட்ஸ் கெட்டிங் தேர். பட் எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தோணுச்சுன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து கூகுளோட ப்ரௌசர் இஸ் இன்டெகிரேட்டட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மேக்ஓஎஸ்ல வந்துட்டு நான் ஸ்பாட்லைட் சர்ச் பண்ணீங்கன்னா இட் இஸ் பிரிட்டி மச் யூசிங் தட் சஃபாரியோட சர்ச் ஃபீச்சர்ஸ் பேக் அண்ட் யூஸ் பண்ணுது. அப்படிங்கிற ப்ரௌசர் இஸ் த ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்திருக்கு. குரோம் ஆரம்பிச்சதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏன் குரோம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கன்னா, தே வாண்ட் குரோம் ஆஸ் த ப்ரௌசர் ஆஸ் த ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி குரோம் புக்ஸ் எல்லாம் கூட அது மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து கூகுள் மேலே சீண்டிட்டே இருக்காரு. அது ஸ்ரீனிவாசன் வந்து அவரு தன்னுடைய முன்னாள் முதலாளியை வந்து சீண்டி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அது வந்து அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி, கூகுள் அடிமடியிலேயே கை வைக்கிற, நீங்க வந்து இந்த சர்ச்சை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வே யூ சர்ச் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு ஓப்பன் சேலஞ்சா பண்ணியிருக்காரு. அண்ட் அகெயின் நான் காமெண்ட் பார்க்கல, ஆனால் பார்த்தவங்களாம் இது மாதிரி தான் அந்த ஏஜென்டிக் ஏஐயோட இந்த கேபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் தேர் yet, பட் அது ஒரு
பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌசர் ஆஸ் த ஓஎஸ், ப்ரௌசர் ஆஸ் யுவர் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஏஐ வில் பி யுவர் ஃபோன். உங்க போனே ஏஐ தான். இப்போ ஏஐல போனோட அப்ளிகேஷன்ஸ் ஏத்துறதுக்கு பதிலாக உங்க போனே ஏஐ போனா இருக்கும். பை டிஃபால்ட் எவ்ரி திங் தட் யூ டூ வித்இன் யுவர் போன், எதர் காலிங் ஆர் எனிதிங், அதோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ஏஐ இருக்க போது. ஏஐ அதுக்கப்புறம் இதுல இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகுது. நீங்க அப்ப அவங்கள கூப்பிடனா கூட நான் எடுத்துட்டு சாட் ஜிபிடி கூப்பிட வேண்டியதில்லை. நான் வந்து சும்மா சிரி மாதிரி ஆண்டியை கூப்பிடுங்கன்னு சொன்னா அதுவே நீங்க வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருக்கீங்களா, இல்ல மெசஞ்சர்ல ஆன்லைன்ல இருக்கீங்களா, இல்ல நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சு எங்க பிளாக் பண்ணி அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கூடிய சாத்தியக்கூறுலாம் கூட இருக்கு. ஸோ அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வித் அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசிருக்கோம் அதை பத்தி. அந்த ஆக்சுவல் இது வரும்போது நாலேஜ் கிரியேஷனுங்கிறது ஒரு பாட்டு, எப்படி கிரியேட் பண்றங்கிறது, இந்த கான்டென்ட் ஒரு பாட்டு, பட் என்டர்பிரைஸ் நாலேஜ் ஒரு பாட்டு, எல்லாமே கான்டென்ட் கிரியேஷன். எதை எப்படி பண்ணணும், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ இப்படி பண்ணி கொடுக்கணும் ஏஐக்கு அப்படின்னா அந்த நாலேஜ் கிரியேஷன் தான் இல்லையா. அந்த டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் இப்படி பண்ணி அந்த மாதிரி கிரியேட் பண்ண, நீ கியூப் கிளாஸ்டர் கிரியேட் பண்ண அந்த மாதிரி, அது மாதிரி இல்லாட்டி வெரி பிளாக் வெர்ஷன் மாதிரி. இந்த கான்டென்ட் கிரியேஷனுங்கிறது ஒரு அறிவு ஜீவிங்கெல்லாம் வந்து நான் முன்னாடி பின்னாடி பண்ணி பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்த்து இப்படி தாயா பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நாலேஜ் சர்ச்சுங்கிறது, அந்த அறிவை எப்படி நமக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த நாலேஜ் சர்ச் எப்படி இருந்தது அப்படின்னா, ப்ரௌசர்ல போய் சர்ச் பண்ணோம் அந்த மாதிரி இருக்குது. அது அந்த ஒரு வகையில் தான் இருக்கும். ஏன்னா டிஜிட்டைசேஷன் ஆஃப் த நாலேஜ் வந்து இப்போ வரைக்கும் டெக்ஸ்டுவல் இதெல்லாம் இருந்தது. இப்போ அதை அப்படியே மாத்திட்டானுங்க, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மொத்தமாக மாத்திட்டானுங்க. வீடியோவில் இருக்குது, ஆடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து இதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நம்ம இப்போ வரைக்கும் ஏஐல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ மெஷின் ஒன்று பண்ண சொன்னோம் அப்படின்னா மெஷின்ட்டு போய் மெஷின் பாஷையில் தான் நம்ம பேசி ஆகணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே உட்காந்து கடமுட ஏதாவது கோடு எழுதுவானுங்க. இந்த ஒரு ஜோக்கு ஒன்று ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, நான் இந்த ஏர்லைன்லாம் போய் டிக்கெட் மாற்றணும்னு சொன்னால் இப்போவும் போனோம்னா அந்த கேட் ஏஜென்ட்டை போய் எனக்கு இந்த டிக்கெட் இந்த 13B இருக்கியா, 13A போட்டு கொடு, இல்லாட்டி ஆயில் சீட் போட்டு கொடு அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி பாத்துறீங்களா, அந்த மக்கள் பெரிய ப்ரோக்ராமே பண்ணுவாங்க. அங்க கடமுட என்ன இங்க மாத்துறதுக்கு எத்தனை ஸ்கிரீன், என்ன மாதிரி பண்றீங்க, என்ன பெரிய ப்ரோக்ராமே பண்றீங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணித்தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அளவு இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மெஷினை வந்து மனுஷ பாஷை பேச வச்சுட்டாங்க. அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம ஏஐட்ட போய் நான் என்ன நினைக்கிறேங்கிறத அதை சொல்லலாம். அதை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போய் ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கவனை பிடிச்சி, அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவனை பிடிச்சி, அவன் ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கவனை பிடிச்சி, ஒரு இந்த 4-5 பேர் லூப்பில் இருக்கும்போது அந்த கான்டெக்ட் வில் பி மிஸ்ஸிங், இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்ஸிங்கில். பட் அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு இவனுங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நானே நேராக ஏஐட்ட போய் சொல்லலாம், எனக்கு இதாயா போடணும், சீட்டை 13Bலேருந்து 13Aக்கு மாற்றேன், எனக்கு அதுதான் போகணும் அப்படிங்க. அவன் தப்பாக பண்ணான்னா எனக்கு புரிஞ்சுக்கிட்டு, என்னோட கான்டெக்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நீ தப்பாக பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா போய் அதை பண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இதுல வந்து மாறும்போது அந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து அங்கதான் பெரிய ஒரு அறிவாளி. கூகுளோட மெயின் பிசினஸ் எங்க இருந்து வருது? சர்ச் பிசினஸ் தான் இன்னும் வருது. $1 trillion பிசினஸ் பில்ட் பண்ணிருக்கானுங்க அவங்க, அதை யூஸ் பண்ணி. அதை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அரவிந்த் இருக்காப்ல. அதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ நீங்க ப்ரௌசர் லான்ச் பண்ணி சர்ச் பேசுறதுக்கு பதிலாக போன்ல பேசி, அல்லது மேபி 4 பேர் டெலிபதி வந்தாலும் வந்துடும். நான் யோசிக்கிற நிலைமையில ஸ்பீட்ல ஏஐ பண்ணி ஆகணும். எதுக்கு இப்ப சரி போன்ல வந்து அடுத்த ஸ்டெப் இல்லையா, அது எதுக்கு போன்ல போய் நான் பண்ணணும்? ஸோ ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் சீன் தட். இதுல அமேசான்ல இருந்து நான் இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் முன்னாடிலாம் வந்து இந்த காதுக்குள்ளார வச்சு தான் இயர்பீஸ் பேசுறோம் இல்லையா, தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த நியூ இது வந்து காதுக்கு மேல வச்சாலே அந்த அந்த வைப்ரேஷன் வச்சு கேட்க முடியும். நம்ம அந்த மாதிரி லெவல்ல இருக்கும்போது அடுத்து நம்ம எதுக்கு இதை எடுத்து இங்க எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? அது ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுது இல்லையா? நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி அதை உடனே ஏஐ பண்ணணும். நான் ஒன்னு நினைச்சானோ உடனே கபால் அது பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் இல்லையா? எதுக்கு வேஸ்டா? ஸோ இதுல வந்து நீங்க சொன்னது வந்து இந்த பாயிண்ட் சொல்லிட்டு வில் மூவ் ஆன். நியூரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த விஷனுக்காக வந்துட்டு இம்ப்ளான்டிங் சிப்ஸ் இன்டு ஹியூமன் பாடி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம போனை கையிலேயே வச்சுட்டு அலைகிறோம், அதை தூக்குறது கஷ்டமா இருக்குல்ல, ஏன் சிரமம்? போனையே நமக்குள்ள இன்டகிரேட் பண்ணணும் பண்ணிடுவாங்க. அந்த டெக்னாலஜி ரொம்ப நாள் போனையை உள்ள வச்சு தச்சு வச்சிடலாம்ல. அது சிப்பே தட்டிச்சோம்னா எதுக்கு அதுக்கு டெக்னாலஜி? எங்கெல்லாம் சென்சர் தேவை அங்கெல்லாம் சிப் வச்சுட்டா அதுவே இட் வில் ஸ்டார்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வித் தட் செட் ப்ரௌசரை பத்தி பேசிட்டோம். நம்ம லாஸ்ட் டாபிக் வந்து ரோக் ஏஐ அப்படின்னு. இதுல வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்துட்டு
இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றது இல்லை, எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சோ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, இந்த டீப் ஃபேக் ப்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரோன் பத்தி அதிகமே பேசிட்டு இருக்கோம். இது ஆசாம்ல வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் இண்டிவிஜுவலா வந்துட்டு. அது வந்து பேபிடால் ஆர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒன்று ஏஐ கிரியேட் பண்ணிட்டு பான் இமேஜஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்கு. பட் இவர் என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணான்னு தெரியல. பட் ஏஐயோட மிஸ்யூஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 விஷயம் தான் இது. ஸோ இது மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னால ராஷ்மிகா மண்டனா மேல அவங்களோட வேற ஒருத்தரோட ஒரு கெனேடியன் மாடலோட ஃபேஸ்ல வந்து ராஷ்மிகா மண்டனோட ஃபேஸை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி டீப் ஃபேக் கிரியேட் பண்ணி ஷி ஆக்சுவலி ஒன் த கேஸ் விச் வாஸ் அ பிரிட்டி ஃபாஸ்ட் திங் டு ஹேப்பன் இன் இந்தியா. அது பண்ணிட்டு அவங்க அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. பட் எனிவே த நியூஸ் இஸ் ஸ்ப்ரெட். ஸோ இதுதான் இந்த ஏஐ மிஸ்யூஸ் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அது போன் இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது வந்துட்டு நம்ம இந்த ஃபைனான்சியல் ஃப்ராட், நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணிட்டு ஹாங்காங்ல ஒரு சிஎஃப்ஓவா இம்பர்சனேட் பண்ணிட்டு தே காட் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவுட் ஆஃப் தம். ஸோ இதை பத்தி இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. couple of quick things. அந்த ராஷ்மிகா மண்டானா பத்தி அது நடந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி லிங்க்டின் போஸ்ட் போட்டேன். ரொம்ப வைரலா போச்சு அந்த போஸ்ட். ஒன் ஆஃப் மை டாப் பெர்ஃபார்மிங் போஸ்ட் ஃபார் த இயர். அந்த மாடல் வந்து ஷீஸ் நாட் ஈவன் அ மாடல், யூகே கேர்ள். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த ஓரளவுக்கு ஹைட் வெயிட் எல்லாம் அந்த மாதிரியா இருக்கும். ஸோ அதை எடுத்து டீப் ஃபேக் பண்ணி ஃபேஸ் மட்டும் மார்க் பண்ணி விட்டாங்க, பண்ணி மாற்றி விட்டு பண்ணானுங்க. டேமேஜ் அவ்வளோ இல்லை அதில். பட் இருந்தாலும் அது பயங்கர வைரல் ஆச்சு. அது வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் பிகாஸ் செலிபிரிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இந்தியன் ஐடி ஒரு ஹாஃப் பேக்ட் ஒரு ரெகுலேஷன் ஒன்று போட்டானுங்க. என்ன போடுறோம்னே தெரியாம ஒரு 5 பேஜ் டாக்குமெண்ட் போட்டானுங்க சம்மந்தமே இல்லாம. பயங்கர பேக்லாஷ் வந்து அதை கழட்டி விட்டானுங்க. ஒரு வாரத்திலேயே ரிசன் பண்ணிட்டானுங்க. பட் கோயிங் பேக் டு தட், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த அசாம் எக்ஸாம்பிள் பத்தி நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் நான் ரொம்ப டீப்பா. அது வந்து அவன் எதுக்காக பண்ணிருக்கான் அப்படின்னா, பேர்லாம் சொல்ல வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் பேட் ஆப்பிள்ஸ். பட் அந்த 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 பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரிவெஞ்ச் போனுங்கிறதுக்காக பண்றதுக்காக, அந்த கடுப்புல வந்து இது பண்றதுக்காக அந்த அம்மாவோட ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்து அதை வந்து டீப் ஃபேக் பண்ணி போன் வீடியோஸ் மாதிரி எடுத்து ஒரு இன்ஸ்டா இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு விட்டு ரிவெஞ்சுக்காக ஆரம்பிச்சிருக்கான் முதல்ல. பயங்கர பாப்புலர் ஆகி மல்டி மில்லியன் பீப்புள் வர ஆரம்பிச்சோடனே அதில் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரொம்ப இன்கம் லாஸ்ட் 2-3 மாசமா மட்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ருபீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு பின்னாடி உட்காந்து கிளாப்னு அடிச்சோம்னா ஒரு வேலை கண்டுக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பண்றானுங்க. அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அதை கிரியேட் பண்றது வந்து ஃபாரன்சிக் பண்றது ரொம்ப ஈஸி. லீவ் சோ மச் ஆஃப் பிரெட் கிரம்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்றவனுக்கு ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா, ஒன்லி a matter of time. பிடிச்சி ஈஸியா பிடிச்சி உள்ள போட்டானுங்க. அந்த மாதிரி தான் அவனை பிடிச்சானுங்க, பிடிச்சி உள்ள போட்டானுங்க இல்லையா? ஸோ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இவனுங்களை நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சோஷியல் மீடியா ஆக்சஸ் வந்து எல்லா ஆக்சஸும் இருக்கு. இந்த மெட்டால இருந்து, இதுல இன்ஸ்டால இருந்து, டிக்டாக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து எங்க போறதுனால வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதே மாதிரி ஏஐஸ்லயும் வந்து ஃபில்டர் கிடையாது. எஸ்பெஷலி க்ரோக் வாஸ் நோன் ஃபார் தட். இப்போ போய் ஏதாவது ஒரு இமேஜ், எவனோ ஒருத்தனை இமேஜை கொடுத்து இதை வேற மாதிரி மாத்து, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னா, ஒரு சில ஏஐ எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் வச்சிருக்காங்க. நீ ரொம்ப இந்த அடல் பத்தி கேட்ட, இந்த மாதிரி கேட்ட, அந்த மாதிரி கேட்ட அப்படின்னா கொஞ்சம் ஒரு பார்டர் லைனா இருந்ததுன்னா, செக்ஸிஸ்ட் இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நோன்னு கொடுத்துருவாங்க. பட் கிராக் நம்மளால மட்டும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பேர்ல நீ எதை வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. அதுக்குள்ளார நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம் pretty much. ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து கண்ட்ரோல் வந்து இந்த சூப்பர்மேன்ல ஸ்பைடர்மேன்ல அங்கிள் சொல்லுவாரு அந்த லைன், அந்த மாதிரி இந்த ஏஐக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. பண்ணும்போது ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிள் டூல் அவங்களாவே அந்த கிரியேட்டர்ஸை கிரியேட் பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகுலேஷன் ஆரம்பிக்கணும். அவங்க அப்படி பண்ணலன்னா இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதில் சொன்ன மாதிரி EU வந்து நிறைய ரெகுலேஷன் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊர்ல வந்து ஆப்போசிட்டா போயிட்டு இருக்காங்க. ஐம் நாட் சேயிங் ஒன் இஸ் ரைட், ஒன் இஸ் ராங். ஒரு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பர்சனல் இது வரும்போது ஒரு இது இருக்கணும். ஆக்சுவலாக அந்த வகையில் பார்க்க போகும்போது ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ தட், ஜஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மேலன்னு நினைக்கிறேன், ட்ரம்ப் சைன்ட் பில்
மெலானியா தான் பயங்கர ப்ரமோட் பண்ணி அதை கொண்டு வந்தப்பல அது அந்த ரிவெஞ்ச் போன் இதுக்காக அதுக்கு பேர் வந்து டேக் டவுன் ஆக்ட்னு பேர். ஸோ இப்போ யாராவது இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, மேகசினாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஸ்டோரியும் சரி, இமேஜையும் சரி, வீடியோவும் சரி 48 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தாகணும். அதர்வைஸ் தே குட் கோ டு ஜெயில், லயபிள் அந்த மாதிரி. பட் அகெயின் இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எவனாவது ஒருத்தன் ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு இல்லையா, இப்போ எவனாவது பாய் ஃப்ரெண்ட் இது பண்ணிட்டு நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பழைய காலத்திலேயே வேற வேற வகையெல்லாம் ஷேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட், ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வேற வகையில் ஷேம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அது கல்ச்சுரல் எஜுகேஷன் நீங்களும் நானா பண்ணி அதை மாற்ற போகிறதில்ல. கல்ச்சுரல் சேஞ்சு அட்லீஸ்ட் இந்த டூல்ஸ் கிரியேஷன் இந்த கவர்மெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் இதாக இருக்கும்போது வந்து நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன பிக்சர்லாம் எங்கே போடுறோம், என்ன மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ரொம்ப கஷ்டம் அது நிறுத்துறது. ஆமா. ஸோ இது வந்து இன்னொன்று வந்து நம்ம பீப்புள் மிஸ்யூசிங் ஏஐ. ஸோ இது வந்து ஒரு அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க, இது ஜஸ்ட் யூசேஜ் பண்ண தெரிஞ்சவங்க கூட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி இந்த டீப் ஃபேக் இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி ரிவெஞ்ச் பானுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹேக்கர்ஸ் கெட்டிங் ஆக்சஸ். ஸோ இந்த ஆர்க், நம்ம இந்த ப்ரௌசர் கம்பெனி பத்தி பேசுறப்போ ஆர்க் 1.0 ஏன் ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அது காரணம் என்னன்னா, ஆர்க் வாஸ் டூயிங் ஆல் தீஸ் ஏஜென்டிக் ஒர்க் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இட் நீட்ஸ் ஆல் யோர் பர்சனல் டேட்டா. அவன் என்ன பண்ணா, அந்த ஹேக்கர் வந்துட்டு அந்த நாட் ஹேக் இட், பட் ஹி ஃபவுண்ட் அ வல்னரபிலிட்டி வேர் யூ கேன் கோ இன் டு தேர் கான்டெக்ட் மெமரி அண்ட் டேக் ஆல் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்க போயிட்டோன்னா ஆண்டி ப்ரௌஸ் பண்ணாருன்னா, இப்போ நம்ம ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் என்ஹான்ஸ் ஆன அளவுக்கு பர்சனல் டேட்டா இருக்கும். ஏன்னா அது அந்த டேட்டாலாம் வச்சு தான் அந்த ஏஜென்ட்டுக்கு ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஒரு எல்எல்எம் மாடலுக்குள்ள பூந்து அதை இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இந்த சமீபத்தில் வந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துல கூட அது மாதிரிதான் அந்த அதோட இதுக்குள்ள போயிட்டு இன்ஜெக்ஷன் ஆஃப் கோட் அப்படின்றாங்க, கோட் இன்ஜெக்ஷன் பண்றது, இல்ல இன்ஜெக்ஷன் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்றாங்க. இது மாதிரி பண்ணிட்டு பழைய டேட்டாலாம் டெலீட் பண்ணிட்டு புதுசா எந்த இது யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்மளோட மாடலுக்கு போற கொஸ்டின்ஸ் எல்எல்எம் மாடல்ஸ் ரேக் அப்படிங்கிறது வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்துட்டு இங்க போய் படிக்காத, எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங்ல போய் இங்க வந்து கேஷ் மாதிரி இதுல போய் எல்லாம் கத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் டைவர்ட் பண்ணி விட்டான்னா பெரிய அபரீதமான விவரம் நடக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் நீங்க பத்தி பேசியிருக்கீங்களா? அதுக்கான ரெகுலேஷன்ஸ் பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து டபுள் சைடட் ஸ்வார்டு இல்லையா? நம்ம இதே யூஸ் பண்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று படித்தேன். அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். எப்படி நீங்கள் இப்போ ஏஐ வந்து ஹைப்பர் பர்சனலைசேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கான்டெக்ஸ்டே எடுத்து இப்போ நம்ம போய் சொல்லிடலாம் நம்ம ஏஐட்ட, எனக்கு 3 இமெயில் கிரியேட் பண்ணு, ஒன்று வந்து ஆண்டிக்கு அனுப்பணும், ஒன்று தினேஷ்க்கு அனுப்பணும், ஒன்று பாலாக்கு அனுப்பணும். கான்டெக்ஸ்ட் இதுதான். அவங்கள வந்து இந்த சைட்டுக்கு வர வைக்கணும் அல்லது இதை வாங்க வைக்கணும். அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. இவங்க அட்ரஸ் இது. 3 பேர்த்துக்கும் தனித்தனியாக அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கிரியேட் அப்படின்னா அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இமெயிலுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடிலாம் ஹலோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அனுப்புவானுங்க. இப்போ அனுப்புறானுங்க எனக்கு சம்மந்தமே இல்லாமல், அதை பர்சனலைசேஷன் நினச்சிக்கிட்டு. பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன விருப்பு வெறுப்புகள் நமக்கு எப்படி பிடிக்குங்கிற மாதிரி அது கிரியேட் பண்ணுது. இமெயிலை கான்டெக்ட் பேசுன மாதிரி கிரியேட் பண்ணுது. பட் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபிஷிங் அட்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ இமெயிலை க்ளோன் பண்ணி அந்த அட்ரஸ் பண்ணி இங்கே வந்து இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அனுப்புறதுக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரி நிறைய ஹேக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஃபிஷிங்கை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நிறைய டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க எடுத்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம எப்படி தடுக்க முடியும் இல்லையா? அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு போஸ்டிங் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். இப்போ நிறைய அந்த வாய்ஸ் க்ளோனிங் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு இது இருக்கோம், வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட நான் சொல்லிக்கிறேன். அப்படி நீங்கள் இது பண்ணணும், டீப் ஃபேக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, உங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, உங்கள் இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது பிரச்சனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சீக்ரெட் கோடு எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கோடு இருக்குது அந்த மாதிரி.
ஸோ இப்போ ஏதாவது பொண்ணோ பையனோ கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எங்க போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு உடனே $1000 அனுப்பு, $10,000 அனுப்பு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்தி போய் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இங்கேயே ஓரளவுக்கு அட்வான்ஸ் கண்ட்ரின்னு வச்சுக்கலாமே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே இந்த மாதிரி அப்படின்னா, இப்போ இந்தியாவிலாம் இப்போ பையன் அப்பாவை கூப்பிட்டா என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, எனக்கு $10,000 அனுப்பி அப்படின்னா யார் யோசிக்க போகிறாங்க? உடனே பணம் அனுப்புறாங்க. வென்மோ இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பிடுவாங்க குயிக்காக. அந்த பணம் போச்சுன்னா அவ்வளோதான், அதோட போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்ததுன்னா, அப்படி உங்கள் பையன் குரலை கேட்டால், பொண்ணு குரலை கேட்டால், ஒய்ஃப் குரலை கேட்டால், சொந்தக்காரங்க குரலை கேட்டால், வேலையை அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் இந்த மாதிரி உன்னோட மெய்டன் நேம் என்ன அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி, என்ன சீக்ரெட் கோடு என்னப்பா முதல்ல சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி கால் கொஞ்சம் உஷாராயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த சதுரங்க வேட்டைன்ற ஒரு படத்துல பாத்துறீங்களா? புராண படம், அதுல நடராஜ் சொல்லுவான் தெரியுமா, கட்டி உஷாராயிட்டான் திரும்ப அப்படின்னு வண்டியை திருப்பிட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி நீங்க சினிமா பத்தி பேசுனால இந்த டீப் ஃபேக் வாய்ஸ் மாடுலேஷன் அப்படிங்கிறது அட்லியோட சங்கர் கிட்ட தான் ஒரு உறுதியில இருந்தாரு. அவர் வந்து இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னால முகநூல் ஒரு புத்தகம் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு. இந்த ஷார்ட் ஃபிலிமோட சப்ஜெக்டே வந்து இந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான், இந்த வாய்ஸ் டீப் ஃபேக் பண்றது தான். என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த டீப் ஃபேக் பண்ணி ஒருத்தனை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவனை பிடிக்க பார்ப்பாங்க, அவன் அங்கிருந்து தப்பிச்சு வரதான் ஒரு கதையே. அது ஒரு 20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த டீப் ஃபேக் அப்படிங்கிறது ஏஐ பரவலாகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஃபேஸ்புக் எல்லாம் இந்த மை ஸ்பேஸ் போய் ஃபேஸ்புக் வளர ஆரம்பத்திலேயே அவர் எடுத்திருக்காரு. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே வந்து அட்லி அவர் உதவி இயக்குனரா சங்கர் கிட்ட இருக்கிறப்ப அந்த படம் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு வந்து அது என்னன்னா டீப் ஃபேக் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இமேஜை கூட கிரியேட் பண்ணிடுறாங்க. உங்களை மாதிரியே ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணிட்டு போன்ல வந்துட்டு வீடியோ கால்ல நீ கூட காமிச்சாங்க, ஒரு வீடியோ கூட வந்துச்சு, உங்களை மாதிரியே பேசக்கூடியதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட் த லீஸ்ட் லைக் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரோக் ஏஐ அப்படிங்கறத வந்து ஹேக்கர்ஸ் மென்டாலிட்டி அப்படின்றது பார்த்தா கூட அதை யூஸ் பண்றவங்க கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நம்ம மக்கள் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வளர்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செய்தி அப்படின்னு பாக்குறேன். ஸோ தட்ஸ் இட். வில் கமிங் லைக் வைண்ட் டவுன் தி எபிசோட். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சம்மரைசேஷன் மாதிரி முடிச்சிடறேன். ஆண்டி நீங்க சொன்னதை மாதிரி பேசினதை பத்தி எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மூன் ஷாட்டோட கிமி 2 ரிலீஸ் பத்தி பேசணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிடுவோம். ஸோ முக்காமதி எல்லா மாடல்ஸுக்கு இருக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் எல்லாம் பேசினாலும் இதுல வந்து ஓப்பன் வெயிட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பத்தி பேசியிருக்கோம். ஸோ ஓப்பன் வெயிட் எப்படி வந்து அந்த ஃபீச்சரை வச்சுட்டு யூ கேன் ஆல்டர் அண்ட் டெய்லர் யுவர் எல்எம் மாடல் டு ஃபிட் இன்டு யுவர் என்டர்பிரைஸ் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம். அடுத்தது வந்து எல்லாரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சாட் ஜிபிடி 5 பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ சாட் ஜிபிடி 5 வந்து நீங்க சொன்ன மாதிரி யூனிஃபைடு வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து ஏஜென்டிக் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஆட்டானமஸ் ஏஐ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அட்டானமஸா இருக்க போறது அப்படிங்கிறதும் பத்தி பேசியிருக்கோம். மூணாவது வந்து ஏஐ ப்ரௌசர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆர்க் டயா பத்தி பேசினோம். அதுக்கு தவிர வந்துட்டு காமெட் பெர்ப்ளெக்சிட்டியோட ஏஐ, ஹவு இட் கேன் டீத்ரோன் கூகுள், ஆர் இஃப் இட்ஸ் நாட் ஏபிள் டு டீத்ரோன் அட்லீஸ்ட் அதை ஷேக் ஆச்சு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற உயரத்துக்கு வந்து டீத்ரோன் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். பட் அட்லீஸ்ட் இட் வில் மேக் டூ அ ஷேக் அப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெட்ஸ்கேப் இருந்த இடத்த யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏஓல் ப்ரௌசர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் அதான் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் கிட்ட நெட்ஸ்கேப் அப்படின்னு யாருக்குமே எல்லாரும் மறந்து கூட போயிட்டாங்க. ஸோ திங்ஸ் could சேஞ்ச் வெரி ஃபாஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு பெர்ப்ளெக்சிட்டி வளருதா அப்படின்னு தெரியல. ஸோ அதை பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ பீப்புள் ஹூ ஹேவ் சான்ஸ் லைக் கோ டு பெர்ப்ளெக்சிட்டி காமெண்ட்ல போய் வெயிட் லிஸ்ட்ல சேர்ந்துக்கோங்க. ஆண்டி மாதிரி பணம் இருந்துச்சுன்னா $200 கட்டி நீங்களே வாங்கிக்கோங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க அவங்க $200. வேணாங்கிறது போட்டு விட்டீங்கல்ல. $200 மாசம் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபைனலா வந்து நம்ம ரோகே பத்தி பேசணும், இந்த ஆசாம்ல அரெஸ்ட் பண்ணவங்களை பத்தி பேசணும், ஹாங்காங்ல இது பண்ணவங்க பத்தி பேசணும். ப்ளஸ் இங்க வந்து டேக் டவுன் ஆக்ட் பத்தி நல்ல இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்தியாவில அது மாதிரி இருக்க ராஷ்மி மண்டனா பத்தி நீங்க எழுதின ஆர்டிகல் பத்தி ஷேர் பண்ணிட்டீங்க. பட் at the end of the day வந்து நம்ம சேஃபா இருக்கணும்னு சொன்னோம். ஸோ ஐ திங்க் வி கவர்ட் a pretty good ground for today for this week. Thank you very much, Andy, for taking the time off your Sunday. Thank you, Baba. Do you want to add anything, Baba? Thank you, Dinesh, for running this. ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் இன்சைட்ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்ல டீடைலோட வந்தீங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியா பண்ணணும். வாரம் சென்ற வாரையே தவறாம பாருங்க. நாங்கள் தவற விட்ட செய்திகளை இங்க நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு மேலும் இதுல கிளாரிஃபைங் கொஸ்டின்ஸ் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நம்ம ஆண்டியை துரத்தி பிடிச்சி அவரோட லிங்க்டின்ல அவரும் சென்ற வாரையே இன்னொன்று இங்கிலீஷில் லிங்க்டின்ல எழுதிட்டு இருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான பத்தி. அந்த பத்தியில அவர் நிச்சயமா அவரோட ஒப்பீனியன்ஸை அவர் கொடுப்பார். Absolutely. Thanks, Baba. ஸோ நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல கொடுங்க. என்னென்ன விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரியணும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் கேட்கணும். தேங்க்ஸ், ஆண்டி.
பாய். Bye. Bye.